ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 13வது நாள். உபவாசிக்க கத்த உதவி செஞ்சார். 13 நாட்களும் தேவ சன்னிதானத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கத்த உதவி செஞ்சார். எல்லாவற்றுக்காகவும் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அடி டேனி வந்ததுனால பாடலாமா? எக்காலமும் பாடிடலாம் ஒரு அடி. அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 13வது நாள் உபவாச நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வேத வசனத்தை புரிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட உம்முடைய கரத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அஞ்சு பலிகளை பார்த்தோம், அப்படி தானே? முதலாவது பலி என்ன பலி சொல்லுங்க பார்க்கலாம். சர்வாங்க தகன பலினா என்ன? முற்றிலும் அவருக்கே. அப்படின்னா அந்த பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். சர்வாங்க தகன பலி அப்படின்னு ஏன் முதல்ல அதை பற்றி சொல்லியிருக்குன்னா, ஆண்டவர் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் தேவனே சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலி நீ விரும்பலை, ஆனால் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ உமக்கு பிரியமானதே செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல சர்வாங்க தகன பலி. அப்படின்னா நம்ம 5 விதமான பலிகளோடு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது காரணம் என்னவென்றால், அந்த பலியோடு நாமும் இணைந்து வாழ வேண்டும். அப்போ முதலாவது என்ன? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதல்ல என்னென்னா சர்வாங்க தகன பலியாய் படைக்கணும். ஆனால் இப்போ என்ன கண்டிஷன்? ஒரு சர்வாங்க தகன பலி கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் பழுதற்றதை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்போ நான் இப்போ என்ன சர்வாங்க தகன பலியாக நான் போகணுன்னா என்கிட்ட பழுது இருக்குது. ஆனால் தேவனுடைய நியமனம் பழுது இல்லாத ஒரு ஆடையோ மாடையோ நீ கொண்டு வரணும். அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அதனால தான் ஆண்டவர் அவர் பழுதற்றவர், மாசற்றவர், குற்றமற்றவர், பாவமில்லாதவர். அவர் முதலாவது தன்னைத்தானே பலியாக்கி தேவனுக்கு சுகந்த வாசனை காணிக்காய் ஒப்பு கொடுத்தார். இப்போ அந்த பலியான பழுதற்ற பலியாகிய இயேசுவோடு நாமும் இணைந்து கொண்டு, அதனால்தான் அதை பலியை நீ இடுவதற்கு முன்பாக கொண்டு வந்தவன் வலது கையை பலியின் மேலே என்ன செய்யணும்? கையை வைக்கணும். அப்படின்னா நானும் இந்த பலியும் ஒன்றாயிருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த சர்வாங்க தகன பலியாக இயேசுவை அப்படியே நம்ம இயேசுவோடு இணைத்து கொண்டு அப்பா சமூகத்தில் போய் நிற்கிறோம். அப்பாட்ட போய் என்ன சொல்ல போகிறேன்னா, என்ன நான் சர்வாங்க தகன பலியாக பழுதில்லாத பலியாக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன், ஆனால் என்கிட்ட நிறைய பழுது இருக்குது. ஆனால் நான் கொண்டு வந்த பலி இருக்குப்பா, அது வந்து பழுதே இல்லாது. அதனால் என் கையை அது மேலே வச்சுட்டா நானும் இந்த பலியும் ஒன்றாக இருக்கிறோம். என்கிட்ட இருக்க எல்லா பலவீனமும் இந்த பலிகிட்ட போயிடுது. இந்த பலியில் உள்ள அத்தனை ஐஸ்வர்யங்களும் என்கிட்ட வந்துடுது. இப்போ எப்படி பலியிட வந்திருக்கோன்னா, என்னன்னா சர்வாங்க தகன பலியிட வர முடியாது. அதனால் நீர் எனக்கு கொடுத்த இந்த கிஃப்ட் இருக்குல்ல, இந்த பரிசை எடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் இணைந்து உமக்கு சர்வாங்க தகன பலியாய் வாழை எனக்கு ஒப்பு கொடுத்தீரே. இந்த காரியங்கள்லாம் என்னை வந்து தோல் உரிக்க வச்சாலும் அமைதியாக இருக்க வச்சிங்களே,
துண்டு துண்டா வெட்டப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து சென்றேன். ஆனால் அமைதியாக சகிக்க இந்த பலி எனக்கு உதவி செஞ்சது. அப்படின்னா எப்படி சர்வாங்க தகன பலி செலுத்தின ஆண்டவர்னா துதி பலிகள். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் கிஃப்ட். எனக்கு ஒரு அருமையான கிஃப்டை கொடுத்தீங்கப்பா. இந்த தகன பலி இருந்தனால தான் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சகித்து அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் சந்தோஷமாக இந்த சமூகத்தில் வந்து நிற்க எனக்கு உதவி செஞ்சீரே. இதுதான் சர்வாங்க தகன பலி. ரெண்டாவது, இந்த தகன பலி முழுவதும் தேவனுக்கு. ரெண்டாவது எப்படிப்பட்ட பலினா போஜன பலி. போஜன பலியில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மாவு, எண்ணெய், தூபவர்க்கம். மெல்லிய மாவு என்பது தேவனுடைய மனித வாழ்க்கை, ஆயில் அபிஷேகம், சுகந்த தூபம், அவருடைய உயிர்த்தெழுதல் அனுபவம். அப்படின்னா அதில் கொஞ்சம் எடுத்து, நேற்றுக்கு ஒரு சகோதரி கேட்டாங்க, அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி குழப்பமாக இருக்கோ தெரில, அதனால் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக. அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அந்த வரி அவங்களுக்கு புரியல. எப்படின்னா, அந்த மாவில ஒரு கைப்பிடியும் எண்ணெயில ஒரு கைப்பிடியும் நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் அப்படின்னு உடனே அவனுக்கு புரியல. என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கியா, வாசிக்கிறேன் கொஞ்சம். இப்படி வந்து வாசி. 2வது வசனம், லெவிட்டிகஸ் 2ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தில் ரொம்ப தெளிவாக அதில் போட்டுருக்கு. தமிழில் சில சமயம் மீனிங் வித்தியாசமாகும், ஆனால் அது இங்கிலீஷில் வாசித்தா நல்லா புரியும். வாசிப்பா. handful of flour and oil together with all incense. அதுதான் அதில் முக்கியம். அது அவங்களுக்கு புரியலை. எல்லாம் இருக்குன்னு அப்படி புரியலை நாங்கள். ஆனால் பாருங்கள், அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா கைப்பிடி அளவுக்கு தூபவர்க்கமும் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இங்கிலீஷில் அதை வாசி காமிச்சோன்னா அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது. தேங்க்யூப்பா. அப்படின்னா ஒரு கைப்பிடி நிறைய மாவு, கொஞ்சம் எண்ணெய் வச்சோம், அவ்வளோ தூபவர்க்கத்தோடு அதை போடணும் அப்படின்ட்டு. இது எதுக்குன்னா, கொஞ்சம் ஆண்டவருக்கு அவருக்கு முதல்ல கொடுத்துடணும், பெஸ்ட்டு அவருக்கு கொடுத்துடணும். அப்படின்னா போஜன பலி இயேசு தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தது. இப்போ நம்ம ஆண்டவருக்கு போஜன பலியாக என்ன செய்கிறோம், படைக்க போயிடும். இப்போ ஆண்டவரே, என்ன நான் உடைய கரத்தில் போஜன பலியாக நான் அர்ப்பணிக்க வந்திருக்கேன்னா என்னால் முடியாது. ஆனால் போஜன பலியாக இந்த ஆண்டவரோடு இணைந்து கொண்டா அவருக்கு எப்படி நன்றி செலுத்தணும்னா, இந்த போஜன பலியாக நீ இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி. ஏன்னா கொஞ்சத்தை அவருக்கு நன்றி செலுத்திட்டு மிச்சத்தை எல்லாம் யார் கொண்டு வந்தாங்க, ஆசாரியர்கள் புசிக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ வேண்டும், சர்வாங்க தகன பலியாய் வாழ வேண்டும் என்றால் அவரை புசிச்சாதான் நமக்கு பலன் வரும். அப்போ இந்த மனித வாழ்க்கை எக்ஸலண்ட் வாழ்க்கை, சூப்பர் லைஃப், யாராலும் குற்றம் சாட்டப்பட முடியாத பரிசுத்தமான அற்புதமான வாழ்க்கை. ஸோ அதை வச்சு ஆண்டவருக்கு துதிக்கு செலுத்த வேண்டும். 3வது பார்க்கும்போது சமாதான பலி. சமாதான பலியாக மிருகத்தை பலியிட்டாலும் அதிலே என்ன செய்ய வேண்டும், எல்லா போஜன பலியும் சேர்க்க வேண்டும். எப்படின்னா, சர்வாங்க தகன பலியாய் நம்மை அர்ப்பணித்து போஜன பலியாய், இந்த போஜன பலி நமக்கு, சர்வாங்க தகன பலி அவருக்கு, அப்படி முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவரை புசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். அது சமாதான பலி. 4வது பாவ நிவாரண பலி. 5வது பாவத்துக்கும் குற்றத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலினா, பாவம் என்றால் சின், பாவம். குற்ற நிவாரணம் என்ன, பாவங்கள். அப்படின்னா நம் முற்பிதா ஆதாம் எப்படி தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடினால உலகத்தில் பாவம் வந்தது. அந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்ததுனால ஆதாமின் வழியில் வந்த நம்ம எல்லாருமே பாவிகளாய் மாறிவிட்டோம். அப்போ இந்த பாவம் எங்கே இருக்குன்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம். அதுதான் பவுல் சொன்னார், நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை நான் செய்கிறேன், அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவம் தான் அப்படி செய்ய விரும்புது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னா ஆண்டவர் பாவ நிவாரண பலியாக வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நமக்குள்ளே நம்ம ஆதாமின் மூலமாய் வந்த வசிக்கின்ற பாவம், இன்ட்வெல்லிங் சின்,
அந்த பாவம், இந்த பாவம் உள்ள இருக்கிறதுனால அந்த பாவத்தை கர்த்தர் அழிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அதை தான் ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு முறை கூட எல்லாரும் வாசிங்க. அப்போ எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன், அதுதான் நம்ம பாவ மனுஷன், அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டாயிடுச்சு. நமக்கு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், தெரிஞ்சாலும் உணர்வு இல்லாம வாழ்கிறோம். அதனால தான் வாழ்க்கையில பாவம் மட்டுமல்ல குற்றங்கள், அதான் குற்ற நிவாரண பலி. உள்ள பாவம் இருக்கிறபடினால்தான் வெளியில என்ன வருது? குற்றங்கள் வருது. இது ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஏன் ஒவ்வொரு நாளும் அப்பப்போ தெரியாமலே சிலச்சிவன் போய் வந்துடும், தெரியாமல் சண்டை போட்டுருவோம், தெரியாமல் சிலச்சிவன் யாரையும் தப்பாக நினச்சிருவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உள்ளே வாசம் பண்ணுகிற பாவம். அப்படின்னா ஆண்டவர் எப்படி வந்தார்னா வெறும் பாவத்தை மட்டும் அழிச்சிட்டு போயிட்டு அப்படியே நீ விடுதலை ஆயிரு அப்படின்னு சொல்ல வரல. அவர் நம்மை குறித்து கரிசனை உள்ள தேவன். இந்த பாவங்கள், நீ இப்போ செய்கிற பாவங்களுக்கு வேறு எங்கே இருக்குன்னா உனக்குள்ள இருக்கு. அதனால ஆண்டவர் கனியை மட்டும் வெட்டிக்கிட்டு அப்படியே அவனை பரவாயில்ல இந்த குற்றத்தை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற வேரோடு பிடுங்கும்படியாக தான் ஆண்டவர் பாவ நிவாரண பலியாக வந்தார். இதை விசுவாசிச்சு ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி, என்கிட்ட ஒரு பாவம் இருந்தது, அதை எல்லாவற்றையும் நீ மீட்கும்படியாய், என்னை விட்டு எடுக்கும்படியாய் வந்த என் பாவ நிவாரண பலியே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு நான் இணைந்து கொள்கிறேன். எதற்காக நீங்கள் பாவ நிவாரண பலியாக வந்தீங்களோ அதை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிச்சு நான் அதன்படி வாழ எனக்கு உதவிச்சு. அது பாவ நிவாரண பலி. அடுத்தபடியாக குற்ற நிவாரண பலி. எந்த பாவம் உள்ள இருக்கு அப்படின்னால அநேக குற்றங்கள் நம்ம செய்கிறோம். அதை தான் கடந்த 3 நாளாக நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். என்ன குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதுன்ட்டு பைபிளில் லிஸ்ட் போட்டு காமிச்சிருக்கு. அது எத்தனாவது அதிகாரத்தில் இருக்குது? 5ஆவது அதிகாரத்தில் இருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலி, 2ஆம் அதிகாரத்தில் போஜன பலி, 3ஆம் அதிகாரத்தில் சமாதான பலி, 4ஆவது அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி, 5ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? மனசில் பதிச்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு அதிகாரம் என்ன இருக்குன்னு என்ன செய்யணும்? நீங்கள் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படியே நீங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அதை என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தணும். கர்த்தருடைய கட்டளை என்ன செய்யணும்? பத்திரப்படுத்தி. எவ்வளவு இதை பத்திரப்படுத்துகிறோமோ நம்முடைய வாழ்க்கையே மாறும், நம்முடைய பேச்சு மாறும், எல்லாம் சூழ்நிலையே மாறிடும். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எப்பா நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, நாம் உண்டு, நம்ம அப்பா உண்டு, அவரோடு இணைஞ்சு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி என்றால் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கடந்த நாட்களை பார்த்தோம். அந்த 5ஆம் அதிகாரத்தில் என்ன பாவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதில் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்னன்னா, ஒருத்தன் பார்த்துட்டு நீ சாட்சி சொல்லாமல் இருந்தா நீ பொய்யன். ஸோ பொய் சொல்லுது ஒரு பாவம் அப்படின்னு இருக்கு. 2ஆவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ செத்த மிருகத்தின, காட்டு மிருகத்தில் உள்ள செத்த மிருகத்தின் உடலையாவது, அல்லது நாட்டு மிருகத்தில் உள்ள செத்த மிருகத்தின் உடலையாவது, அல்லது செத்து போன ஊர்வன இவற்றின் உடலையாவது தொட்டா நீ தீட்டுப்பட்டவன்னா அதையும் என்னன்னு பார்த்தோம். காட்டு மிருகம்னா ரொம்ப என்ன செய்ய, காட்டு மிருகம் எப்படி இருக்கும்? மிருகத்தனமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். அப்படின்னா மனுஷங்க ஆவில செத்த நிலைமையில் இருப்பாங்க. அவங்க சில பாவங்கள் செய்வாங்க. அவங்களோட சேர்த்து நம்மளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இந்த லேவியராமம் மெயினாக ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லலை, ஒரு சபைக்கு, காங்கிரிகேஷனுக்கு சொல்லுது. சமஸ்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் சொல்லப்பட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா சபையில் சிலர் ரொம்ப விக்ரஸாக செய்வாங்க. எதனாலும் கர்த்தருக்கு விரோதமாக பேசுவாங்க. சபையில் நடக்கிற காரியங்கள் சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, ரொம்ப கோபாவேசமாக பேசுவாங்க. அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ போய் அதில் போய் என்ன செய்வோம்? நம்ம போய் தற்செயலாக நம்ம நின்றுட்டோம்னா, ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சேன்னா நம்ம தீட்டுப்பட்டுருவோம். இன்னொன்று வீட்டு மிருகம் ரொம்ப மைல்டாக இருப்பாங்க. சிலர் ரொம்பலாம் பேச மாட்டாங்க, ஆனால் அப்படி ரொம்ப மைல்டாக எனக்கு என்னவோ இது பிடிக்கவே இல்லை அப்படிங்குவாங்க. சபையில் நடக்கிற காரியங்கள், ஊழியங்கள், சபையில் நடக்கிற ஊழியக்காரர்களை பற்றிலாம் பேசுது. இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? தலையிட. அப்புறம் ஊர்வன ரொம்ப தந்திரமாக வருவான். சிஸ்டர், பிரதருங்க வாங்க, ஒரு காரியம் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது, ஜெபிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு குற்றத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் தந்திரமான முறைகள். அதுக்கு நம்ம கொலோக்கியல் லாங்குவேஜில் ஒரு பழமொழி யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். தந்திரமாக விஷத்தை ஏற்றுற மாதிரி ஏற்றுவாங்க. கரெக்டு. வாழைப்பழத்தில்
ஊசி ஏற்றுற மாதிரி, அது ஊசி போகிறதும் தெரியாது, அது எடுக்கிறதும் தெரியாது. அந்த மாதிரி இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஏதாவது இன்வால்வ் இருந்தால் அது குற்றம். அழகாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பார்க்கும்போது தீட்டுள்ள ஒரு மனுஷனை தொட்டால் அது குற்றம் அப்படின்னு 3ஆம் வசனம். தீட்டுள்ள மனுஷன் யாருன்னா இயற்கையான சுபாவம், இயற்கையான அன்பு. யாரை பார்த்தாலும் ரொம்ப திடீர்னு பார்த்தா அப்படி கொஞ்சம் குழாவிடுவாங்க, ஓஹோன்றுவாங்க, கட்டி பிடிச்சிருவாங்க, என்ன வேணுமா அப்படியா, கண்ணத்தை தடவுவாங்க, அது பண்ணுவாங்க, உங்களுக்கு பிரதர் இது வேணுமா, பிரதர் அது வேணுமா அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விலகிடும், ஒரு பிரச்சனை வந்துடும், அப்புறம் பேச மாட்டாங்க. சர்ச்சுக்கு வந்தால் இந்த பக்கம் திரும்பிக்குவாங்க, அந்த பக்கம் நேராக வந்தாங்கன்னா இப்படி திரும்பி போயிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. இது வந்து நேச்சுரல் லவ் அஃபெக்ஷன். அதுவே தேவனுடைய சமூகத்தில் ஒரு குற்றம். ஏனென்றால் நம்மெல்லாம் ஆவிக்குரியர்கள், ஆவிக்கேற்றபடி தான் ஒருத்தர் நேசிக்கணும். அப்படியே அன்பாக இருப்பாங்க, உடனே பணத்தை கேட்பாங்க, ஒன்று பொருளை வாங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க, சண்டை வரும், முடிஞ்சு போயிடும். இது ஒரு குற்றம். அதுக்கடுத்து 4ஆம் வசனம் பார்க்கும்போது மனுஷன் பதறி சொல்லும் ஆணை டக்குன்னு பேசிடுவாங்க. என்ன பேசுகிறோம் தெரியாமலேயே சபையில் ஒரு காரியத்தை அறிவிக்கும் போது பட்டார்னு பேசுவாங்க, அதுவும் குற்றம். ஸோ இப்படிப்பட்ட குற்றம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குது. மோசே 5ஆவது வசனத்துல இதையெல்லாம் குற்றம். 5ஆவது வசனத்தை வாசிமா. ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். சோ பாவ நிவர்த்தி செய்யப்படுவான். குற்றம் இல்லாத குற்ற நிவாரண பலியா நம்ம கொண்டு போகும்போது கர்த்தருடைய சமூகத்துல அது எப்படி அங்கீகரிக்கப்படுதுன்னா பாவ நிவாரண பலியாக தான் அங்கீகரிக்கப்படுது. ஏன்னா நீ இப்ப குற்றம் செய்யறதுக்கு காரணம் உனக்குள்ள இருக்கிற பாவம். அப்போ என்ன அர்த்தம்னா குற்ற நிவாரண பலி எதை காட்டுதுன்னா எனக்குள்ள பாவம் வாசம் பண்ணுது ஆண்டவரே, அந்த பாவத்தை நான் அழிக்கணும். எவ்வளவுக்கு அந்த பாவத்தை உங்களுடைய வசனத்தினால உங்களுடைய ஆவினால் நான் அழிக்கிறேனோ அதற்கு ஏற்றாப்போல் தான் என்னால் என்ன செய்ய முடியும், வெற்றியாய் ஜெயமாய் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, உனக்கு ஆடு கொண்டு வர முடியலையா, 2 புறா குஞ்சுகளை கொண்டு வா, அல்லது 2 காட்டு புறாக்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நீ கொண்டு வந்தா ஒன்றை பாவ நிவாரண பலியா போடு, இன்னொன்று தகன பலியா போடு. முதல்ல பாவ நிவாரண பலி தான், இதில் முதல்ல தகன பலியிடு அப்படின்னு சொல்லலை. அதுலேயே வித்தியாசம். ஏன் நான் குற்றம் செஞ்சுட்டேன், எனக்கு வந்து ஆடை கொண்டு போக வசதி இல்லை, 2 புறா குஞ்சை கொண்டு போகிறேன். ஆசன்ட்ட கொண்டு போகும்போது ஆசன் என்ன பண்ண வாங்கிட்டு ஒன்றை எடுத்து என்ன செய்வானா அது பாவ நிவாரண பலியாக தான் என்ன பலியிட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த தலையை கொஞ்சம் கிள்ளுவான், தலையை ஃபுல்லாக எடுத்துட மாட்டான், தலையை கிள்ளிட்டு ரத்தத்தை அந்த நியமத்தெல்லாம் செய்வான். அது எதை காட்டுதுன்னா நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணாமல் முழுமையாக நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க முடியாது. அதனால் ஆண்டு சமூகத்தில் சர்வாங்க தகன பலியாக போகணும்னு நினச்சா குறைகளை முதல்ல பாவங்களை அறிக்கை பண்ணி நான் இப்படிப்பட்ட பாவம் எனக்குள்ள இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி பவுல் வந்து சொல்கிறான்ல, நான் நல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படின்னு சொல்லுது போல் சொன்னாதான் அடுத்தபடியாக சர்வாங்க தகன பலி. சரி, இதுவும் உனக்கு கொண்டு வர முடியலையா, உனக்கு ஒரு எப்பா அளவு மாவு கொண்டு வா. ஒரு எப்பானா ஒரு 22 லிட்டர், 22 லிட்டர் தான் ஒரு எப்பா. அப்படின்னா அதில் 10ல் ஒரு பங்கு எடுத்துட்டு வா. அப்படின்னா ஒரு 2 லிட்டர் நீ எடுத்துட்டு வா. அந்த 2 லிட்டர் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு கைப்பிடி நிறைய என்ன செய்ய, 2 லிட்டர் ஒரு எப்பா மாவையும் கொண்டு வந்து நீ பலியிடணும்னு சொல்லலை. நீ எப்பா அளவில் 10ல் ஒரு பகுதியை கொண்டு வா. அந்த 10ல் ஒரு பகுதி, ஒரு 2 லிட்டர் உங்கள்கிட்ட இருந்தாலும் உடனே 2 லிட்டர் மாவையும் நீ கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு கைப்பிடி எடுத்து உன் குற்ற நிவாரண பலியாக படை. அப்படின்னா இந்த மெல்லிய மாவு எதை காட்டுதுன்னு சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய மனித வாழ்க்கை. அவர் அப்பழுக்கற்றவர். அப்போ இந்த மனித வாழ்க்கைக்கு அவர் முழுமையும் தேவையில்லை, கொஞ்சம் ஒரு பகுதி எடுத்து அப்படி கொடுத்துட்டா கூட போதும். அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க, 4 சுவிசேஷத்திலும் கர்த்தருடைய ஆண்டோடைய மனித வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக அழகாக சொல்லியிருக்கு. இந்த வாழ்க்கையின்படி நம்ம முழுசாக வாழ்ந்துட்டா நம்ம இந்த வாழ்க்கை எவ்வளோ குற்றமற்றவளாக வாழ முடியும் அதை தான் காட்டுது. முழுசும் தேவையில்லைப்பா, ஒரு பிடி மட்டும் எடுத்தால் போதும், உன் குற்றத்தெல்லாம் மாற்றிடும். இன்னைக்கு ஆண்டோட தீர்மானம், ஆண்டவரே ஒரு பிடி அப்படின்னா என் குற்றத்தை மாற்றணும்னா, நானும் என் சந்ததியை ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த மாவு அப்பா நான் முழுவதும் உண்மை போல மாற எனக்கு உதவி செய்யுங்க அப்படி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வேன்னா, என்ன காரியங்களாம் நீ குற்றம் செய்கிற அப்படிங்கும்போது
5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை சொல்லப்படுது, கர்த்தருக்குரிய பசுத்தமானவர்களில் குற்றம் செய்து அப்படின்னு இருக்குது. இப்போ முதலாவது என்ன சொல்றாருன்னா, இதுல கர்த்தருக்குரிய பசுத்தமானவைகள், ஆலயத்துல, ஊழியத்துல, உன் தசம பாகத்துல, உன் காணிக்கையில நீ எந்த அளவுக்கு ஆண்டோட பொருத்தனையில நீ பொருத்தனை பண்ணிட்டு செய்யாம இருக்கிறியா, உன் முதற் பலன்களை கொடுக்காம இருக்கிறியா, இதெல்லாம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள். ஏனென்றால் இந்த கர்த்தருடைய ஊழியம் வளர்ச்சிக்கு பணம் அவசியம். நம்ம மிஷினரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பணம் நீங்கள் கொடுக்க தடைப்பட்டா அந்த ஊழியம் தடைப்படும். ஊழியம் தடைப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு போக முடியாது. அது ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நஷ்டத்தை கொண்டு வரும். அதனால நீ கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள்ல, பண விஷயத்துல, ஊழியக்காரர்களாகிய நாங்கள் என்ன பண்ணோம், பண விஷயத்துல கவனமா இருக்கணும். எதற்காக செலவழிக்கிறோம், எப்படி செலவழிக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மனுஷங்க முன்னால் இல்லை, தேவனுக்கு முன்பாக ஒருவர் நம்ம பார்க்குறாருன்னு எவ்வளவு பணங்கள் லட்சங்கள் வந்தாலும் எப்படி எப்படி பகிர்ந்து கொடுக்குறோம், எப்படி எப்படி செலவு. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், அப்புறம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்லாம் இங்கே இருக்கிற எல்லா திங்ஸ் எல்லாமே கர்த்தரோட ஊழியத்துக்கு தான். கேமரா இருக்குது, ஆடியோவில் இருக்குது, எல்லாமே அதுக்கு தான் சொந்தம். அப்படிங்கும்போது எல்லா காரியத்திலும் உண்மையாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா இந்த குற்ற நிவாரண பலிக்கு மற்ற பலிக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற பலியெல்லாம் மிருகங்களையே சார்ந்திருக்கும், போஜன பலி மெல்லிய மாவு தான் முக்கியம். ஆனால் அந்த குற்ற நிவாரண பலி நீ என்ன பலி கொண்டு வரையா அது முக்கியம் இல்லை, நஷ்ட ஈடு செலுத்தணும். இந்த குற்ற நிவாரண பலி மெட்டீரியல் திங்ஸில் ரொம்ப கவனமாக இருக்குது. அப்போ தான் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் நீ வந்துட்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுன்னு சொல்லக்கூடாது. அது நீ ஆசாரியன்ட்ட வரணும். நான் அந்த காரியம் தப்பு பண்ணிட்டேன், நான் இவ்வளோ காணிக்க கொடுக்கணும்னு நினச்சேன், அடுத்த மாதம் கொடுக்க முடியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா, இப்போ என்ன செய்வான், ஆசாரியன் கணக்கு போடும். அவன் தான் கணக்கு போடணும். எவ்வளோ சரி அப்படின்னா நீ என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு 1000 ரூபா நீ கொடுக்காமல் இருக்கிற அப்படின்னா என்ன செய்யணும்னா, 1000 ரூபாயும் கொடுத்துட்டு என்ன செய்யணும், 5 1 பங்கு 20% என்ன செய்யணும், நீ கூட்டி கொடுக்கணும். ஏன்னா உன்னால் தடைப்பட்ட ஊழியம், உன்னால சில காரியங்கள் சபையில தடைப்பட்டிருக்கு. அதனால நீ சும்மா நஷ்ட ஈடு செலுத்தணும். அதனால தான் பார்த்தீங்களா, கோர்ட்டில் கேஸ் போட்டா எனக்கு நஷ்ட ஈடு, மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடும்பாங்க. அவள் லட்சமாக கேட்பாங்க, அவங்க என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்க, எனக்கு மன உளைச்சல் தாங்கலை. இப்போ அதே தான் இங்கே, இதை பார்த்து தான் எல்லாமே வருது. அப்படின்னா நீ என்ன சாதாரண இருக்கக்கூடாது, நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம நேற்று பார்த்தோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்போ ஒருவன் இந்த வசனத்தை நல்லா நீ கவனிக்கணும். ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தம் அப்படி இல்லை, பரிசுத்தத்துக்கு விரோதமாய் செஞ்ச காரியத்தை குறித்து 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுடுச்சு. 6ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து, எப்படி அநியாயம் செய்கிறான் அதுதான் ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப நீங்கள் கவனிங்க. ஏன்னா ஆண்டவர் லிஸ்ட் போட்ட குற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அநியாயம் எப்படி ஆண்டவருக்கு செய்யறேன்னா போட்டுருக்கு பாருங்க, தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது, யாராவது உங்கள் அயலகத்தா உங்கள் நெய்பர்ஸ் இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க, பிற வாங்கிக்கிறேன், இல்லை நான் ஊருக்கு போகிறேன், இந்த ஆடு மாடை பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் இப்படி ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கையில் கொடுத்தா அதில் மாறாட்டம் பண்ணக்கூடாது. கொடுக்கல் வாங்கலாவது அவசரப்பட்டு கேட்பாங்க, இந்த தந்துடுறேன், இந்த இப்போ நீங்கள் இப்போ கொடுங்க பிரதர் சிஸ்டர், இப்போ கொடுங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு இப்படி மாதம் அடைச்சுன்னு சொல்லுவாங்க, போயிடும். இதெல்லாம் குற்றம். அதை குற்றம் இன்னைக்கு சபை உணர்ந்து கொள்ளணும். கொடுக்கல் வாங்கலாவது யாருக்கார மாறாட்டம் பண்ணுறது, உன் பக்கத்து வீட்டுக்காரன், விசுவாசின்னு கூட சொல்லலை. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாச குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்ம வீட்டை சுற்றி அயலகத்தார், அதை குறித்து கத்த கவனம் உள்ளவராக இருக்காருன்னா ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்மளை மட்டும் ஆண்டவர் கேர் பண்ணலை, நம்மளை சுற்றி இருக்கிற அயலகத்தார் மேலே கத்த இணைச்சாரு கவனம் கொள்கிறார், கன்சர்ன்டாக இருக்கிறார். அயலானுக்கு நீ மாறாட்டம் பண்ணிட்டு அல்லது ஒரு வஸ்துவை என்ன செய்யணும், பலாத்காரமாய் பறித்து கொண்டு. நேற்று சொன்னேன், திருடனுக்கும் கொள்ளைக்காரனுக்கு என்ன வித்தியாசம்? திருடன் என்ன செய்வான், யாருக்கும் தெரியாமல் திருடுவான். கொள்ளைக்காரன் பகல் கொள்ளைக்காரன் வாங்க, பார்த்தீங்களா, பகல் கொள்ளைக்காரன் கத்தி முனையில் என்ன செய்வான். அப்படி ஏதாவது நீங்கள் பிடுங்கி இருந்தா உங்கள் சகோதரருக்குள்ளே அப்படியே கத்தி முனையில் அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கணும்னா அப்பாவை நான் அரட்டிக்கிட்டு
இப்போ எனக்கு கையெழுத்து போடலாம் நடக்குது வேற, இந்த சொத்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு பலாத்காரமான முறை கொள்ளைக்காரர்களாக இருக்கக்கூடாது. கவனமா இருங்க. எந்தெந்த காரியங்கள் உங்க மனைவி கிட்ட நீங்க எப்படி நடக்கிறீங்க, உன் நகையை கொடு, உன் காசை கொடு, நீ சேர்த்து வச்சிருக்கல. பொங்கலுக்கு 3000 ரூபாய் மனைவி கிட்ட கொடுத்தாச்சு. அந்த கண்ணு எப்போதுமே மனைவி கிட்டே அந்த 3000லே கண்ணா இருக்கும். ஏதாவது அதை கொடு அதை கொடு, எப்படி நீங்க தானே கொடுத்தீங்க, அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க. எனக்கு இப்போ அது வேணும், எனக்கு ரொம்ப அப்போ கொடுத்தேன், எனக்கு இப்போ வேணும். அப்படி கூட என்ன செய்யக்கூடாது, பலாத்காரமாக வாங்கக்கூடாது. பொங்கல் நீங்கள் ஒன்றும் சம்பாதிச்சு கொடுக்கல, கவர்மெண்ட் கொடுத்தது. உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% என்ன செய்யணும். சிலர் பார்க்குற பார்வையை பார்த்தா ஐயோ மனைவிக்கு கொடுத்ததா, நான் எனக்கே என்றைக்கோ செலவழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிலர் பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செலவழிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதம் முடியறதுக்குள்ள இல்லை அடுத்த மாதம் சம்பளம் வாங்கும்போது 3000 ரூபாய் எடுத்து உங்கள் மனைவிகிட்ட கொடுத்து, அம்மா இதை நீ வச்சுக்கோ உனக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே எப்போதும் உங்களுக்கு இஷ்டப்படி அங்கே போகிறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த காசை கொடுத்தது, அங்கே வட்டி அந்த போகலாமா, கண்ணப்பாக்கு போகலாமா, நல்லதாக இருக்கும் கண்ணப்பாக்கு, 1000 கணக்கில் செலவழிஞ்சு போயிடும். மனைவிக்கு தெரியாது. மனைவி இங்கே என்ன சாப்பிடுவாங்க, புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. நீ கண்ணப்பா கூட போய் உட்காந்து நண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அதனால் பொங்கல் 3000 ரூபா வாங்கினீங்களா, வாங்கினதை கொடுக்காமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும். சிஸ்டர்ஸ், நீங்கள் அதுக்காக சட்டை போடக்கூடாது. சொல்லிட்டாங்க தாங்கன்னு அப்படியெல்லாம் யார்ட்டையும் புருஷன்கிட்ட கூட கை நீட்டி வாங்கக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரு மானம்னு ஒன்று கொடுத்துருக்காரு. தந்தா தராட்டெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அவ்வளவுதான். இதுக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, புருஷனோ மனைவியோ ஒருத்தர் ஓரளவுக்கு தான் நம்ம பாதுகாக்க முடியும். முற்றிலும் நம்முடைய தேவையை சந்திக்க ஒரே ஒரு நாயகர் நம்முடைய ஆண்டவர் தான். அதனால் முழு இதயத்தையும் அவர் மேலே வச்சுருங்க. ஸோ அப்படி என்ன பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு ஒருத்தனை பிடிக்கலனா அவனை பற்றியே பேசி போட்டு கொடுக்குது. ஏன் அவனை நம்பாத, அவன் பாட்டுக்கு வேலைக்கு வரான், அவனை நம்பாத. அவன் நல்லா பேசுகிற மாதிரி பேசுவான், ஆனால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையான உடனே இவன் பேச மாட்டான். எந்த நேரம் பேசினா பணத்தை கேட்டுவானா இடுக்குன்னு செய்யாத. அதே மாதிரி குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இட்டுக்கு எப்படா மகன் வருவான், எப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லாத. அவன் மருமக தப்பாவே பண்ணியிருக்கட்டும். சில மருமகள் இருக்காங்க பாருங்க, ஐயோ அப்பா புருஷனை கையில் போடுவாங்கங்கிறாங்கள, லிட்டரெல்லாம் கையில் போட்டுக்குவாங்க. அது என்ன சொன்னாலும் புருஷன் தலையை ஆட்டிக்கிட்டே தான் இருப்பான். இப்படி செய்யலாமா, ஓகே, இப்படி செய்யலாமா, ரைட்டு, உங்கள் அம்மாவை வெளியே அனுப்பிரு. பெத்து வளர்த்து பாக்கி எல்லாம் பண்ண பாரு. அம்மா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருந்தால் நான் இருக்க மாட்டேன். என்ன செய்வேன், அம்மாட்ட தாழ்ந்து கூட கேட்க மாட்டான். ஏம்மா வீட்டை விட்டு போயிரு, என்னால் என்ன செய்வான், இருக்க மாட்டானா போக அனுப்பி விட்டு பாரு, தெரியும் எவ்வளோ நாள் தான் அவங்க அப்பா வீட்டில் போய் இருக்க முடியும். அம்மா அப்பாவை அப்படியே இது பண்ணுறது. சில குடும்பத்தில் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கு. என் பிள்ளை நான் நினைக்கல வருது, இதெல்லாம் சமைப்பாங்க, குழம்பு வைப்பாங்க, மாமியார் பக்கத்தில் அவ்வளோ குழம்பு எடுத்து செஞ்சிருது, கூட்டு எடுத்து ஒழிச்சு வச்சிருது. சாப்பிட வந்தால் ஒன்றும் இருக்காது. இடுக்கன் பண்ணாத. நீ உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு என்ன தாராளமாக கொடு. நீ கையை சுருக்குனா பரலோகம் கையை சுருக்கணும், மறந்துடக்கூடாது. நம்மெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகிற சாதாரண கூட்டம் அல்ல. நம்மெல்லாம் ஆசாரியர்கள், ராஜாக்கள், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். மறந்து போதீங்க. அற்பமாக உலகத்தில் பண்ணுற மாதிரி நம்ம குடும்பங்கள் எந்த அசுத்தமான காரியங்களும், அருவருப்பான காரியங்களும், சீர்கட்ட காரியங்களும், வெட்கக்கட்ட காரியங்கள் நடக்கவே கூடாது. அன்றாட வாழ்க்கையில் இடுக்கன் செய்யக்கூடாது. ஒருத்தவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அப்பா அவங்க நடக்கிற பார்க்குற பார்வையெல்லாம் அந்த வீட்டிலேயே அந்த ஆளுங்க இருக்க முடியாது. அப்படி பண்ணிடுவாங்க. வயசானவங்க இருப்பாங்க, சாப்பிட போகும்போது தான் மறைமுகமாக பேசுறது. சில மருமகள் இருக்காங்க, மறைமுகமாக ஆமாம் எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு சாப்பிட்ருக்காங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஏன் வேலை செய்யணும், வயசாகி போச்சு முடியலைன்னா நீ தான் போடணும். நாளைக்கு உனக்கும் வயசாகும், அதை புரிஞ்சுக்கணும். வயசானவங்க இதெல்லாம் இடுக்குன்னு செய்யக்கூடாது. இதெல்லாம் சபையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எத்தனை காரியங்கள் இந்த லேவியராகும், இன்னும் நீங்கள் யாத்திராகமாக 22 அதிகாரத்தெலாம் பார்த்தா அப்பா என்னென்ன காரியங்கள் வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு தெரியல. சங்கீதத்தை வாசிக்கிறோம், போனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எவனோட நின்று போயிடுது. பைபிள் ரீடிங் சரியாக இல்லைனா தான் நமக்கு சரியாக புரியலை. அதனால தான் சங்கீதம் 49:20 நினைக்கிறேன், கனம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத ஜனம் எப்படி மனுஷனா அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான்னு சங்கீதத்தில் இருக்குது. அது எந்த சங்கீதம்? 49:20. 49 கனம் பொருந்தினவனாக இருந்தும் எப்படியா
பெரிய ஆளா இருக்கலாம், நீ நல்லா சம்பாதிக்கலாம், கோடா கோடியா சம்பாதிக்கலாம், ஆனா அறிவில்லாம இருந்தா அழிந்து போயிட மிருகத்துக்கு தான் ஒப்பா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பெரிய ஆளா இருக்கலாம், பைபிள் வசனம் தெரியலனா எப்படின்னு சொல்லியிருக்கு, அழிஞ்சு போகிற மனுஷன் சொல்ல. என்ன சொல்லிருக்கு? மிருகம். நம்மலாம் மிருகம் இல்லை, தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட ஜனங்கள், மறந்து போகாதீங்க. அப்படி அதனால யாருக்கு இடுக்கன் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வாசிங்க. அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானை இட்டு. அப்படின்னா பொய்யானை இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியம். எப்படின்னா, சப்போஸ் ஒரு வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போச்சு, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க திருடிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீ திருடிக்கிட்ட. இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்கிறான், என் பணத்தை காணமே அப்படின்னா எனக்கு தெரியாது. இப்போ யார் இருக்கா சாட்சி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. உடனே என்ன செய்வாங்கன்னா, அவங்கள கொண்டு போய் நியாயாதிபதிகிட்ட போவாங்க, ஆசாரிட்ட போவாங்க. அங்கே ஒவ்வொருத்துக்கும் நியாயம் விசாரிக்கன்னு இருப்பாங்க இஸ்ரவேலர்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, சாட்சி இல்லை, யெகோவா நாமத்தில் ஆணையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் நல்லா தெரிஞ்சு தான் செஞ்ச தப்புன்னு தெரிஞ்சாலும் துணிகரமாக என்ன செய்வான், யெகோவா நாமத்தில் நான் எடுக்கலாமா. கவனிங்க, அவன் செஞ்சது திருடுறது, ஒரு மனுஷனை அவனை வந்து வேதனைப்படுத்துறது, அது வேற விஷயம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து பொய்யானையிடுறது. அதனால தான் யாத்ராம் 20:7 சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்தை என்ன செய்யக்கூடாது, வீணிலே வழங்கக்கூடாது. அப்படின்னா இவன் என்ன சொல்றான்னா, நான் செஞ்ச தப்புக்கு கடவுளை அழைக்கிறான், புனித தன்மையே கெட்டு போயிருது. அப்படின்னா இவன் அயலானுக்கு பண்ணுகிற, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க, அயலானுக்கு பண்ணுகிற ஒரு காரியம் மாறாட்டம் பண்ணுனா அது பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா வருது. எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு எவ்வளவு சிரத்தை உள்ளவரா இந்த வசனத்தெல்லாம் ஆவியானவரா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. பொய்யானையிட்டு அதெல்லாம் ரொம்ப அத்மம், அதனால சம்பாதிக்கலாம் ஒன்றுத்துக்கும் உதவாது, அதெல்லாம் குற்றம் உள்ளவன் சம்பாதித்து மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தனாகி என்ன செய்யணுமானா, அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தான் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக் கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற் போயிருந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன். அந்த திரும்ப கொடுக்க கடவன் ரெண்டு விதத்துல இருக்கு. ஒண்ணு, மனசாட்சியில குற்றம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியன்ட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பா ஆணையிட்டுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு மட்டும் கேட்கக்கூடாது. நீ செஞ்ச தப்புக்கு என்ன செய்யணும், எதெல்லாம் திருடியோ அதையெல்லாம் கொண்டு போய், அது மட்டும் இல்லை அதுக்கு 20% 5ல் ஒரு பங்கு கூட்டியும் கொடுக்கணும். நஷ்ட ஈடு என்ன செய்யணும், நீ கொடுக்கணும். அது இல்லாமல் யாத்ராம் 22 இருக்கும். அது இல்லாமல் நீ ஒரு ஆட்டையாவது ஒரு மாட்டையாவது நீ திருடுனா, மாடை திருடுனா 5 மடங்கு 500%, ஆட்டை திருடுனா 4 மடங்கு 400%. 20%க்கு 400%க்கு எவ்வளோ வித்தியாசம். நீயா ஒத்துக்கிட்டா உனக்கு தண்டனை கம்மியாயிரும், பனிஷ்மெண்ட் நீ கொடுக்குறது கம்மியாயிரும். கண்டுபிடிச்சி நியாயம் விசாரிச்சா கொடுக்குறது நிறைய. அப்போ நமக்கு இந்த லேவியராம ரொம்ப அழகான வழிமுறையை சொல்லி கொடுக்குது. இங்கே பார், நீ தப்பு பண்ணிட்டியா பரவாயில்ல, தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீ தப்பு பண்ணிக்கிட்டா தட்டி கொடுக்க மாட்டார், உனக்கு எச்சரிப்பார், இல்லாட்டா சிட்சிப்பார். எதுக்கு சிட்சிக்கிறார், அழிஞ்சு போகாத, என் சாயலில் உருவாக்கப்பட்ட நீ ஒரு நாளும் அழிஞ்சு போகதை நான் விரும்பலை, ஒன்றில் கீழ்ப்படி அல்ல தட்டி விடுவேன். ஆண்டவர் தட்டி விட்டா எங்கே தட்டி விடுறான்னு நமக்கு தெரியாது, கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்போதே காரியங்களை நம்ம குடும்பத்தில் என்ன செய்வோம், எல்லாவற்றையும் நம்ம சரி செய்து கொள்ளும். அடிபட்டுட்டு திருந்ததை காட்டலாம், அடிபடாமல் உத்தமமாக ஒரு மனம் திரும்பி, ஐயோ நான் இப்போ அறிக்கை பண்ணால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அங்கேருந்து அடி வாங்காமல் தப்பிச்சுக்கொள்ளணும், அவ்வளவுதான். மற்றவங்க என்ன நினச்சானா, இப்போ மற்றவங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க நினச்சோம்னா நல்லவன் ஆயிடுவோமா, நீ ரொம்ப மோசம்னா மோசமாயிருமா. நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் தான். இந்த உலகத்தில் யார் என்ன செஞ்சா அதுபடி கிடையாது. என்னை யார் சொல்றா, பவுல், என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் தான். அதனால அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஆனால் 1 கொரிந்தியர் 5:15 நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 5:15, 2 கொரிந்தியர் 5:15 நாம் நமக்காக அல்ல, நாம் பிழைப்பது நமக்காக அல்ல, நமக்காக மரித்து உயிரோடு எழுந்த கிறிஸ்துவுக்காக பிழைக்க வேண்டும். வாசியாத வசனத்தை, பிழைத்திருக்கிறவர்கள் 2 கொரிந்தியராமா
2 கொரிந்தியர் 5:15 எல்லாம் சத்தமா வாசிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி இனி அதெல்லாம் நீங்க கம்மா போட்டு வாசிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இதுக்கு முன்னால எப்படி இருந்தோ பரவாயில்ல, இனி இனி எதுக்கா தங்களுக்கென்று பிழைத்திராமல் என் இஷ்டப்படிதான் வாழ்வேன், என் விருப்பத்தை தான் செய்வேன், நான் நினச்சுதான் செய்வேன், நான் தான் அந்த வீட்டில் தலை அப்படின்னு கூட, நான் தான் அந்த வீட்டில் அதிகாரி, எனக்கு நான் தான் உங்கள் வீட்டில் சமைச்சே போடுறேன், நான் இல்லைன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, சாப்பாடே கிடைக்காது, நான் சொன்னபடி நடக்கணும், அப்படியெல்லாம் வாழக்கூடாது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வாங்க தகனபலி ஆயிரு. இந்த உலகத்தில் நான் அவருக்கு பிரியமா வாழணும், சர்வாங்க தகனம், எனக்கு எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரே நாள்ல வராது, கொஞ்சம் 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 கொஞ்சமா நீங்க பழகி பழகி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எவ்வளவுக்கு எக்ஸசைஸ் பண்றீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செஞ்சு பலனை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். இந்த காரியம் இப்படியா ஒரு வெளிப்பாட்டை தருவாரு, ஒரு ஜாக்கிரதையை தருவாரு. கர்த்தர் இந்த உலகத்துல எப்படி நம்ம அவருக்கு பிரியமாய் வாழலாம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு வாழ்க்கை ஒரு இன்பமான வாழ்க்கை தான். அப்படி சொல்லி கொடுத்துருக்கும் போதே தப்பு பண்ணிடுவோம், தப்பு பண்ணாம இருக்க மாட்டோம், டப்புன்னு பேசிடுவோம், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னா. அதுக்கு முந்தி டப்புன்னு பேசணும்னா ஐயோ பேசிட்டேனே அப்படி போயிடும். ஆனால் ஆண்டவருக்குள்ள டீப்பாக தப்பாக பேசிட்ட 2 நாளைக்கு உருக்கி எடுத்துரும். நம்மளைய தூங்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, பேசிட்டேன். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். என்ன சில சொல்லுவாங்க, இப்போ நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறீங்க, என்ன பேச்சு பேசுகிறேன். அதுங்களுக்கு எவ்வளோ பேசினாலும் அதுங்களுக்கு அப்படி உணர்வே இருக்காது. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை மாற்றுவார். அதனால என்ன செய்யணுமா, சம்பாதித்த எல்லாத்தையும் 5இல் 1 பங்கையும் முதலே கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோட 5இல் 1 பங்கை அதிகமாகவும் கூட்டி அதை தன் குற்ற நிவாரண பலியை இடும் நாளிலே அதற்குரியவனுக்கு முதல்ல அவன்கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல என்ன செய்ய, முதல்ல கொண்டு கொடு. முதல் அசலை எடுத்துக்கோ, 5% கூட்டி எடுத்துக்கோ. 3வது அவங்ககிட்ட யார்கிட்ட நீ திருடுனியோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடு. 4வது தான் என்ன செய்யணும், ஆட்டுக்கடாவை கொண்டு நீ என்ன செய்யணும், பலியிடணும். ஆண்டவர் என்ன பலி இட்டாலும் நீ அவங்களோட ஒத்து அவங்கள சரியான காரியம் ஒருமனப்பட்டு இந்த காரியத்தை சரி செய்யாம நீ பலி இட்டா அந்த பலியை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். அதனால தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 சொல்லப்பட்டிருக்குது, நீ தேவனுக்கு காணிக்கை செலுத்த பலிபீடத்துல வந்தா அங்க நீ ஒன்ன நினைவு கூறணும். எல்லாருமே நினைவு கூறுங்க, வாசிங்க 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அப்ப எதை நினைவு கூற சொல்றாரு பாருங்க. காணிக்க போற இடத்துல கூட உன் சகோதரனுக்கு உன் பேர்ல குறைவு உண்டென்று நினைவு கூர்ந்தா. என்ன காணிக்க போட வந்திருக்கேன், ஐயோ என் அண்ணன் நான் ரொம்ப வருத்தப்படுத்திட்டேன், அவன்கிட்ட ஏமாற்றி காசை வாங்கிட்டேன், நான் கொடுக்காம இருக்கிறேன் அப்படின்னு நினைவு கூர்ந்தா காணிக்க போட்டுறாத, அங்கே வச்சிரு. வீட்டுக்கும் கொண்டு போகக்கூடாது, காணிக்க அங்கே வச்சிரு, போய் செட்டரேட் பண்ணிட்டு வா, பின்பு செலுத்து. உன் காணிக்கை வேண்டாம் போன்னு சொல்லலை. அப்படிலாம் கத்த நம்மளை அப்படியெல்லாம் ரொம்ப நம்ம என்ன செய்ய மாட்டார், ரொம்ப கேவலப்படுத்த மாட்டார், வேதனைப்படுத்த மாட்டார். காணிக்கை அங்கே வச்சிரு, உன் காணிக்கை அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் எப்போ கண்டிஷன், ஓடிப்போம் வீட்டில் போய் யார்கிட்ட என்னென்ன பண்ணியோ, சகோதரன்ட்டையோ மனைவி கிட்டையோ கணவன்கிட்டையோ உங்கள் மாமியார் மருமகள் உறவுகள் உங்கள் பிள்ளைகள்கிட்டையோ இந்தந்த காரியத்தை என்னக்க செட்ரேட் பண்ணிடு. அதுக்கப்புறம் தான் காணிக்கை செலுத்த முடியல, அங்கீகரிக்க மாட்டார் ஆண்டவர். அவ்வளோ அழகா சொல்லுவார். நம்ம கொடுத்து விட்டு 6வது வசனம், தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியரிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றான். இதுதான் இந்த குற்ற நிவாரண பலி. ஆனால் இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் சொல்றதை கவனிங்க, 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரையிலும் என்ன பலிகள் சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் ஒவ்வொரு பலிக்குள்ள சட்டம் என்ன, பிரமாணம், வாட் இஸ் த லா,
ஆஃப் burnt ஆஃபரிங், மீல் ஆஃபரிங். அப்படின்னா என்னதான் உனக்கு இப்படிதான் பலியிடணும் அப்படின்னு உனக்கு சொல்லியாச்சுது. ஆனால் பலியிடுவதற்கு ஒரு சட்ட திட்டம் இருக்குது. அதுதான் எப்படின்னா 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், இப்ப நீங்க பாருங்க 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், புரியுதா? சர்வாங்க தகன பலிக்கு பிரமாணம்னா சட்டம். ஒன்னொன்னுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி தான் செய்யணும், உன் இஷ்டத்தின்படி செய்யக்கூடாது. அதே மாதிரி 14ஆம் வசனத்தை வாசிங்க. போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், போஜன பலியை நீ எப்படி படைக்கணும் அதுக்கு ஒரு சட்டம். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அதை திருப்பி படித்தா புரியும். அதுக்கப்புறம் 25 வாசிங்க. 25 வாசிங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலி. அதுக்கு பாவ நிவாரண பலிக்கு என்ன செய்து ஒரு பிரமாணம் இருக்குது. புரியுதா? ஆனா இப்ப நம்ம பலின்னு சொல்லும்போது முதல்ல என்ன பலி சொல்லுவோம் சொல்லுங்க? 2வது, 3வது, 4வது, 5வது. ஆனா சட்ட திட்டம் அப்படிங்கும்போது அந்த ஆர்டர் மாறிடுது. முதலாவது என்ன பலியை பார்த்தோம்? சர்வாங்க தகனம். 2வது என்ன பார்த்தோம்? போஜன பலி. 3வது என்ன பார்க்குறோம்? சமாதான பலியை பற்றி போடலை. எதை பார்த்தோம்? இப்போ பாவ நிவாரண பலி தான் பார்த்தோம். 4வது எதை பார்க்குறோம்? 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால் அப்படின்னு இருக்கும். இப்போ சமாதான பலியோட பிரமாணம் என்னவென்றால் என்றால் இந்த 7ஆம் அதிகாரத்தில் கரெக்டாக அந்த வசனத்தை எங்க சமாதான பலி பிரமாணம் அப்படின்னு இருக்கும். 11 கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலியின் பிரமாணம் 11வது வசனத்துல கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலியின் பிரமாணம். ஏன்னா இந்த சமாதானம் இந்த 4ஐயும் செஞ்சுட்டா சமாதானம் தன்னால வந்துடும். அதனால்தான் பிரமாணத்தை அந்த வரிசை சற்று மாறி இருக்குது. இப்ப 7ஆம் அதிகாரத்துல குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் கவனிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் இருக்கு. உலகத்தில் இப்போ நம்ம வாழ்கிற ஹியூமன் லைஃப், நமக்கு ஒரு வாழ்க்கை. நம்ம பிறக்கும் போது மனுஷ வாழ்க்கையோடு நம்ம இருந்தோம். என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டோமோ நமக்குள்ள தேவனுடைய ஜீவன் உள்ள வந்துருச்சு. எத்தனை பேருக்கு அது புரியுது? புரிஞ்சா கரங்களை வைத்து தேவனுக்கு மகிமையா ஒரு அலையிலே சொல்லுவாங்க. அப்ப நமக்குள்ள என்ன ஜீவன்லாம் இருக்குது? மனுஷ ஜீவனும் இருக்குது, தேவனுடைய ஜீவன். இப்ப நம்ம எந்த ஜீவன்ல இணைந்து வாழணும்னா தேவனுடைய ஜீவனோடு இணைந்து வாழ வேண்டும். அதுக்கு ஒரு சட்டம். இப்போ உலகத்துல மனுஷனா இருந்தா அவங்க நல்ல பிள்ளைங்க நல்லா படிக்கணுமா, ஒரு நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல சரியான வளர்க்கப்படணும், ஸ்கூலுக்கு போகணும், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும். எல்லாவற்றையும் அந்த ஸ்கூல்ல என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி படித்து டெஸ்ட் எழுதி அப்படியே பாஸ் பண்ணி வளர்ந்து வரணும். இது ஒரு மனுஷனுக்குள்ள உலக லைஃபுக்கு ஒரு சட்டம். ஆனால் நமக்கு ஒரு சட்டம் இருக்குது. என்றைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கிட்டோமோ, இயேசுடைய ஜீவன் நமக்குள்ள வந்துடுச்சோ, இந்த ஜீவனுக்கு ஒரு சட்டம். இந்த உலகத்துக்கும் இந்த ஜீவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த சட்டம், இந்த ஜீவன், த லைஃப் ஆஃப் காட். அதனால தான் நீங்க புதிதான ஜீவன் உள்ளவங்களாய் நடக்க வேண்டும். பழசெல்லாம் போயிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அப்படி எப்பனாலும் சினிமா தியேட்டர்ல போய் இருப்போம். எந்த நேரமும் சினிமா பாட்டை கேட்கறது, எப்போ பார்த்தாலும் கதை புஸ்தகம் படிக்கிறது, இஷ்டப்படி இருந்தோம். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு மாற்றம் வந்துச்சா வரலையா? முந்தி கண்டபடி பேசுவோம், இப்ப இப்படி மாற்றம் பேசக்கூடாது அப்படின்னு உள்ள ஏன் அந்த ஜீவன் இருக்குது. முந்தியெல்லாம் உட்காந்து அப்படியே அப்படி பார்ப்போம். எவ்வளோ நேரம் சினிமா தியேட்டர்ல மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோலாம் ஓடி பார்த்து அலைஞ்ச நாட்கள் இப்பெல்லாம் முடியுதா? நம்ம சும்மா அப்படியே செல்ல ஏதாவது ஒரு சினிமா காட்சி வந்தாலே அப்படியே உடனே வெறுப்பு வருது. ஏன்? உள்ள ஒரு ஜீவனுக்கு இது யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. தனி அறையில் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஏதாவது ஒன்று தவறாக வந்துட்டா கூட உடனே டக்குன்னு மனசுக்குள்ள வெறுப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் த டிவைன் லைஃப். நமக்கு கொடுத்த பெரிய விலை மதிக்க முடியாத சொத்து அதுதான். இந்த உலகத்தில் எது ஜனங்கள் விரும்பி செய்கிறாங்களோ அதெல்லாம் இந்த ஜீவனுக்கு அருவருப்பாக இருக்கும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஜீவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். இதனால்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம். இப்ப பாருங்க, ஒரு பிரசிடென்ட் இருக்கார். அவர் இப்போ நம்மளை அடாப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எப்படி வாழ்வோம்? ஒரு பிரசிடென்டோடைய பிள்ளையா வாழ். எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அதுக்கு முன்னால அங்க இங்க எங்கனாலும் ஓடுவோம். இப்ப என்ன செய்யுது? பொசிஷன் மாறிடுச்சு. ஹையர் அத்தாரிட்டிகள் இருக்கிறோம்.
அப்படி அப்படி இந்த உலகத்துல இருந்துச்சுன்னா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை உள்ளவர், அதிசயங்களை செய்கிறவர், வல்லமை உள்ளவர், வார்த்தையினால சகலத்தை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அண்ட சராசரத்துக்கும் சொந்தக்காரருக்கு பிள்ளைகளா நம்ம இருந்தா எப்படி நம்ம நடக்கணும்? நீங்கள் ஒழுங்கற்று நடவாமல், எல்லாம் தெளிவாக தான் பைபிளில் தான் இருக்குது, நான் எதையும் சொல்லலை. ஒழுங்கற்று நடவாமல். அப்போ நம்ம ஒழுங்காக நடக்கணும்னா பக்கத்துலேயே ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுத்தாலும் நடக்காது. உள்ளே இருக்கிற சொல்லி கொடுக்கும்போது கேட்டு என்ன செய்யணும்? செயல்படணும். ஏய் நீ பேசுறது தப்பு அப்படின்னு உள்ள ஒரு உணர்வு. அது எப்படி இருக்கும்? மென்மையாக கேட்கும். அப்படியே ஒரு இடி முழக்கம் மாதிரி சத்தம் கேட்காது. ஜஸ்ட் எப்படி நம்ம வெயிங் மிஷினில் ஏறி நின்ன உடனே நம்ம வெயிட்டு தகுந்த உடனே அந்த முள் அப்படி ஈஸியாக அசையுது பார்த்தீங்களா? அதில் கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு துணியை கையில் எடுத்தால் கூட அந்த வெயிங் மிஷின் அந்த வெயிட்டை காமிச்சிடும். அவ்வளோ சென்சிட்டிவ். அதை போல் உள்ளே இருக்கிற ஜீவன் நம்மோட பேசுறதுக்கு என்ன செய்யணும்? சென்சிட்டிவாக இருக்கணும். சில சமயம் பாருங்கள், நல்ல காரியமாக தான் இருக்கும். அது எப்படி தெரியும்னா, ஒரு சாட்சி, கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மை, அதை தான் சொல்லணும். வாயை எடுப்போம். எத்தனை பேருக்கு அத்தனை அந்த அனுபவம் இருக்குது? எனக்கு அடிக்கடி இருக்கும். வாயை எடுப்போம், உள்ளே வந்து அப்படின்னு ஒரு அமைதி வந்துடும். சரி சரி. சில சமயம் அதை கீழ்ப்படியாமல் சொல்லிடுது. சொல்லிட்டா என்ன நடக்குன்னா, எனக்குள்ள சமாதானம் போயிடும். கத்த பாப்பா நீ கீழ்ப்படியா இல்லையா? அது சொன்னதுனால யாருக்கும் நஷ்டம் வராது. இப்போ கத்த எனக்கு ஒரு நன்மையை செஞ்சார் அப்படின்னு இப்போ நான் வந்து சாட்சி சொல்லணும்னு நான் வந்து நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்குள்ள உள்ள எனக்குள்ள மனசு சமாதானம் இருக்கு. இப்போ அதை சொல்ல வேண்டாம், ஒரு நேரம் வரும் நீ சொல்லு அப்படின்னா அதையும் மிஞ்சிக்கிட்டு நான் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு யாரும் பாதிக்காது. என்ன செய்வீங்க? கரங்களை தட்டி ஓ தேவன் மகிமைப்படுத்தான் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷன் தான் அங்கே பிரச்சனை. அடாடாடா, சொன்னதை கேட்காம போயிட்டேனே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ நான் சாட்சி சொன்னதுக்குள்ள சந்தோஷமே எனக்கு இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஜீவன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இப்போதான் இந்த குற்ற நிவாரணம். ஏன் ஒன்னொன்னுக்கு ஒரு சட்டம்னா அதில் விசேஷம் இந்த குற்ற நிவாரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம செய்கிற குற்றங்கள் பக்கத்தில் நம்ம வீட்டில் வசிக்கிற நெய்பர்ஸ்க்கு என்ன செஞ்சாலும் அது தேவனை தாக்குது. இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா இது என்ன சட்டத்திட்டங்கள் கத்த வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்க்கும்போது 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும். எங்க இந்த குற்ற நிவாரண பலி கொண்டு போனா எந்த இடத்துல கொல்லப்படணும்? சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்துல. அப்படின்னா என்னத்தம்? எல்லாவற்றுக்கும் முதலாவது சர்வாங்க தகன பலியா ஒன்று நீ படை. ஒரு காரியத்தில் தப்பு பண்ணிட்டேன். இப்போ நான் ஒருத்தங்க வச்சு தப்பாக பேசிட்டேன், இல்லை ஒருத்தங்கிட்ட வந்து ஏதாவது தெரியாமல் ஒரு காரியத்தை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன், மறைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் குற்ற நிவாரண பலியாக போகணும்னா நான் என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவர் சமூகத்திலப்பா எனக்கா அவரை நினைக்கணும். சர்வாங்க தகன பலியே நான் இப்போ எப்படி நான் என் குற்றத்தை அறிக்கை பண்ணுனா, எனக்காக நீங்கள் சர்வாங்க தகன பலி ஆனீங்க, அதனால் நானும் அப்படியே இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா அதுக்கு முன்னாலே சொல்லியாச்சு. ரெஸ்டிடியூஷன், நீ ஈடு கட்டிடணும். என்ன செஞ்சு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பலியிட போகணும். அப்போ என்னன்னா இது பரிசுத்தமானது. ஏன் இது பரிசுத்தமானதுன்னா வாசிங்க. அதில் சர்வாங்க தகன பலி கொல்லப்பட்ட இடத்தில் குற்ற நிவாரணம் கொல்லப்பட வேண்டும். அதன் இரத்தத்தையும் பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும், அதன் வாலையும் குழல்களை மூடிய கொழுப்பையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குழல்களிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக. இவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க கடவன். முதலாவது என்ன பண்ணா தகன பலியாக கொழுப்பு. நான் ஏற்கனவே இந்த கொழுப்பை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால நல்ல கொழுப்பை பற்றி என்ன செய்யணும்? எல்லாரும் நல்ல அடிக்கடி யூஸ் பண்றது தானே. ரொம்ப ஏதாவது திட்டா உடனே அவங்க ரொம்ப ஆமாம், இப்போ தமிழில் சொல்லாமல் அவங்க ரொம்ப ஃபேட் ஜாஸ்தி அப்படிம்பாங்க, அந்த மாதிரிலாம் பேசிக்குவாங்க. பட் என்ன வேணாலும் கொழுப்பு உச்சிதமானது, தேவனுக்கு சொந்தமானது. சரியா? அடுத்தது வாசிப்போம். அது குற்ற நிவாரண பலி. ஆசாரியரின் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். அது ஆசாரியர் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. இப்போ நீங்க ஒரு கேள்வி, இப்போ குற்ற நிவாரண பலினா என்ன செய்வாங்க? ஒரு ஆடை முதல்ல கொண்டு வந்து பலியிடுறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க? புறா குஞ்சு. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க? சரி, இப்போ இது பாவ நிவாரண பலியாக பட்டா நம்ம பாவ நிவாரண பலியை பற்றி படிச்சிருக்கிறோம். பாவ நிவாரண பலியில் ஒரு நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு அது புரியும். இப்போ நம்ம வாசிச்சா புரியும்.
4ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா? இல்ல 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 6:30. எந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டதோ அந்த பலி புசிக்கப்படலாகாது, அது அக்கினியிலே தகனிக்கப்பட வேண்டும். சோ நீங்க இததான் நல்லா திருப்பி திருப்பி படிக்கணும். பாவ நிவாரண பலியில பார்த்தா ஒரு ஆசாரியன் பாவம் செஞ்சுட்டானா, அல்ல சபை மக்கள் பாவம் செஞ்சுட்டாங்களா, அந்த பாவ நிவாரண பலியை கொண்டு வந்து அடிச்சு ரத்தம் எங்க போனா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும். அங்க திரையில தெளிக்கப்படும், சுகந்த பீடத்து கொம்புகளில் தெளிக்கப்படும், இங்க வந்து பலிபீடத்திலையும் தெளிக்கப்படும். அப்படி இந்த 2 பேர் செஞ்ச பாவம் ரத்தம் அங்க போயிடுச்சுன்னா அந்த மாம்சத்தை முழுவதும் சுட்டரிச்சிடணும். ஆனா ஒரு பிரபுவோ ஒரு தனிப்பட்ட மனுஷனோ அதெல்லாம் போட்டிருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு பாருங்க, 2ஆவது வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளை யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாதே செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியது என்ன அறியணுமா? முதலாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வருவானாக. அதை கொல்ல கடவன். அதுக்கப்புறம் பாருங்க, அதை 7ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம், இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம். ஸோ இந்த ரத்தமும் என்ன செய்யுது? 7 தரம் தெளிக்கப்படுதா? இந்த மாம்சம் முழுதும் சுட்டரிக்கப்படணும். அடுத்தபடியாக 13ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் சபையார் எல்லாரும், தனிப்பட்ட மனுஷன்ல, சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவா இருந்ததினால் கர்த்தருடைய கட்டளையில் யாதொன்று மீறி செய்யத்தகாதை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தை நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூட வாசலுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். அப்புறம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளித்து. சோ இந்த பலியை என்ன செய்யணும்? புசிக்க கூடாது, முழுவதும் சுட்டரிச்சிடும். விளங்குதா உங்களுக்கு? பின்னால் உங்களுக்கு விளங்குதா? விளங்கலன்னா சொல்லுங்க, இன்னொருத்தர் நான் சொல்லி கொடுக்குறேன். விளங்குதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்களேன். ஏதாவது பாவ நிவாரண பலி 4 வகையில சொல்லப்பட்டிருக்கு. 2 விதமான பலிகள். ஒண்ணு அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செஞ்சா, இன்னொன்னு சபையார் எல்லாரும் பாவம் செஞ்சா அந்த பாவத்து நிமித்தம் வருகிற அந்த மிருகத்தை கொன்னு அந்த இரத்தத்தை எங்க கொண்டு போனா இங்க இருந்து கொன்னுட்டு இந்த இரத்தத்தை எடுத்து அங்க சந்நிதியில போய் தெளிக்கணும். பரிசுத்த சந்நிதிக்கு நேராக தெளிக்கப்பட்ட அந்த இரத்தத்தினுடைய எந்த மாம்சமும் புசிக்க கூடாது, அது சுட்டரிக்கப்படணும். இதுதான் அந்த 2 கேட்டகரி. அடுத்தது 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு பிரபு, எல்லாரும் சொல்லுங்க. ஒரு பிரபு, ஒரு ஆள், சரியா? ஒரு பிரபு தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன். இது பாவ நிவாரண பலி. 25 வாசிங்க. அப்பொழுது ஆசாரியன் அதில் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து, இப்ப எங்க பூசுறான் பாருங்க, தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி. இப்ப இந்த ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகல. புரியுதா? பின்னால புரியுதா? புரிஞ்சுன்னா கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சு நான் பேசினாதான் எனக்கு சந்தோஷம். சரி, அப்ப ஒரு ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அல்லது சபையார் எல்லாரும் பாவம் செஞ்சா அது ரொம்ப சிவியர். அதனால என்ன பண்ணுற, ரத்தம் வந்து சன்னிதானத்துக்கு போயிடணும். அப்படி போயிடுச்சுன்னா அந்த மாம்சத்தை சுட்டரிச்சுன்னு முழுசுமா. ஆனா ஒரு பிரபுவோ
அதாவது சாதாரண மனுஷில் ஒருவனும், அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. சாதாரண மனுஷில் ஒருவனும் அவன் பாவம் பண்ண என்ன செய்யணும்? இப்போ 27ஆம் வசனம் சொல்லுது, சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தருடைய கட்டளை. அப்படின்னா சாதாரண மனுஷங்க எப்படி செஞ்சாங்கன்னா, அந்த ரத்தம் என்ன செய்யப்படும்னா, இங்கே தான் தகன பலிபடுத்துங்க 4 கொம்பு இருக்குங்க, கவனிங்க, 4 கொம்பு இருக்குமா, இதை கொன்னுட்டு இந்த கொம்புகளை தான் பூசிட்டு மிச்சத்தை இந்த தகன பலிபடுத்த அடியில் ஊற்றிடுவாங்க. இந்த மாம்சத்தை ஆண் மக்கள் புசிக்கலாம். இதுதான் கர்த்தருடைய நியமனம். அதனால தான் நீங்கள் நினைக்கக்கூடாது பாவ நிவாரண பலினா முழுமையாக எரிச்சிச்சுன்னா இவங்க சாப்பிடணுங்கிறாங்களே, இவங்க எப்படி அதை சாப்பிட முடியும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு. என்னத்தில் எனக்கு வந்துச்சு. அதனால் நான் நினச்சேன், புரட்டி படித்தேன், அது எப்படி, இது எப்படி வரக்கூடாது, இவங்க எப்படி அந்த பாவ நிவாரண பலி எரிக்கப்படணும் எப்படின்னா அதை படிக்கும்போது தான் எனக்கு அது புரிஞ்சுது. சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் அதிகாரத்தில் ஆண் மக்கள் யாவரும் அதை என்ன செய்யலாம்? புசிப்பார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். அது எப்படி? அது மகா பரிசுத்தமானது. அப்படின்னா ஆண் மக்கள்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்துலாம் ஆசாரியர்கள், நம்ம எல்லாம் ஆசாரியர்கள் சொல்றவங்க கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆசாரியர்கள் ஊழியம் செய்யும். இப்போ நம்ம ஒரு ஆத்மாவுக்கு இந்த குற்ற நிவாரண பலியை அறிமுகப்படுத்துகிறோம். இங்கே பார், உன் குற்றத்துக்காக இந்த குற்ற நிவாரண பலியாக இயேசு மரித்தார் அப்படின்னு நம்ம ஊழியம் செய்யும்போது நாம் எப்படி இருக்கணும்? பலனுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் நல்ல தெளிவு இருக்கணும். ஆண்டவரோட ஐக்கியத்தில் பலனாக இருக்கணும். கர்த்தருடைய காரியங்கள் எல்லாத்திலும் மேய்ச்சணும். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். சின்ன காரியத்துக்கு இந்த தொட்டா சுருங்கி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் தொட்டா சுருங்கிலேயே பார்த்துருக்கீங்க? அது தொட்டா என்ன செய்யும்? ஒரு வார்த்தை நல்ல ஓஹோம்பாங்க, ஒன்று சொல்லிட்டா முகம் எப்படி ஆகிரும்? அப்படி ஆயிரும். அப்புறம் அது மலரவே மலராது. தொட்டா சுருங்கியாது வச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும்? மெதுவாக வெறி இங்கே அப்படியே இருக்காது. அது சாயங்காலம் வரை அப்படியே சுருங்கியே இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்து நீ என்னதான் இயேசு உன் குற்றத்தை மன்னிச்சன, உனக்கே மன்னிக்க முடியலையே, சின்ன காலத்தை கூட தாங்க முடியலையே, அது அங்கீகரிக்கப்படாது. கவனமா இருங்க. நம்ம செய்யற ஊழியம் அங்கீகரிக்கப்படும்னா நம்ம ஆண் மக்கள் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்கணும், முயற்சி பண்ணணும், ஆண்டவரோடு இணைந்து வாழணும். எப்படி நம்ம முயற்சி பண்றது? அவரோடு இணைஞ்சு வாழ்ந்து அவர் உதவி செய்வார். பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். தள்ளாடுற முழங்கால்களை பலப்படுத்தி சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற கர்த்தர். அப்படின்னா நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். அவரோடு இணைஞ்சு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்படின்னா இந்த ஆண் மக்கள் புசிக்கலாம். ஆனால் எங்க புசிக்கணும்? பரிசுத்த ஸ்தலத்தில். அப்படின்னா எந்த இடத்துல நம்ம போனாலும் நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள தான் இருக்கணும். உலக மனுஷங்க மாதிரி அங்கேயும் இங்கேயும். எத்தனை பேர் உள்ளதை சொல்லணும், சரியா? ஹாப்பி பொங்கல்னு எத்தனை பேர் சொன்னீங்க? சரி, பரவாயில்ல, ஐ அப்ரிஷியேட் யூ பிரதர். ஏன்னா நம்ம அந்த ஹாப்பி பொங்கல்னு சொல்றீங்களே, அந்த பொங்கல்ல என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க என்ன செய்வாங்க? எதை வணங்குவாங்க? தமிழத்தின் நாங்கள்லாம் தமிழர்கள். ஓஹோ, தமிழர்களா? அப்போ ஆண்ட சொல்லி தமிழனா இங்கே கடை, அங்கே வர முடியாது. அங்கே கரும்பை வச்சு பானையை வச்சு பொங்கி என்ன செய்வாங்க? சூரியனை பார்த்து என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அவங்க நம்பிக்கை. அதை நான் தப்புன்னு சொல்லலை. அவங்க நம்புறாங்க, அவங்க கும்பிட்றாங்க. ஆனால் நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும், தேவனுடைய விக்கிரகத்துக்கு ஆலயத்துக்கும், நீதிக்கு அநீதிக்கும் கிடையவே கிடையாது. ஹாப்பி தீபாவளி அப்படிம்பாங்க. உடனே என்ன செய்வாங்க? அங்கே வெடி வாங்குறாங்க, இங்கேயும் வெடி வாங்கி. எதுக்கு வெடி வாங்குற? எதுக்கு மத்தாப்பு கொடுத்துற? ஒன்றும் இல்லை, பிள்ளைகளை ஆரம்பத்தில் சின்ன வயசுலேயே பழக்கு. புற ஜாதிகள் போலல்ல, நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிற, அவங்க தெய்வத்துக்கு வணங்கட்டும். நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குதா? அவர் போட்ட சட்ட திட்டங்களுக்கு தான் நம்ம அடங்கி வாழணுமே ஒழிய சும்மா இஷ்டப்படி அது ஏன்னா நமக்கு தெரியலை. நம்ம யார் சொல்லுங்க? கையை வைத்து சத்தமா சொல்லுங்க. அந்தகாரத்தின் இந்த வசனத்தை படிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா 1 பேதுரு 2:9 நீங்களோ, அதான் என்ன அழகா சொல்லுங்க, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயின இருக்கிறோம். நாமோ உலகத்தார போல நம்ம செய்யக்கூடாது. அங்கே போய் உட்காந்து அவங்கள மாதிரி நினைச்சக்கூடாது. கிரீப் பண்ண அவங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக நீ சொல்லணும் அவசியம் இல்லை.
அவங்க அப்படி சொன்னா என்ன செய்ய? சிரிச்சுக்கிட்டே பேசாமல் போயிரு. அப்படிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க சொல்ற சிரிச்சுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். பரலோகம் என்னை பற்றி என்ன நினைக்குது? நான் யாருக்காக வாழணும்? என் வசனத்துக்காக வாழணும். அவங்களோட நம்ம வந்து ஓகே. அதான் உலகத்துக்கு சிநேகிதா இருக்க விரும்புகிறோம், தேவனுக்கு. யாக்கோபு 4:4 இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. யாக்கோபு 4 உலகத்துக்கு சிநேகிதனா. அமெரிக்காலாம் இப்ப ட்ரம்ப் வந்ததுனால பரவாயில்ல, அதுக்கு முந்தையெல்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ்னே சொல்லக்கூடாது. என்னன்னா ஹாப்பி ஹாலிடேஸ்ன்னு சொல்லணுமா. அந்த கவர்மெண்ட்ல புத்தி எப்படி பிசாசு மாற்றி வச்சான்னா பலதரப்பட்ட ரிலிஜியன்ஸ் மதங்கள் இருக்குது, பலதரப்பட்ட தேசத்துலாம் இருக்கிறாங்க. நீ மட்டும் ஹாப்பி கிறிஸ்மஸ், அவங்க மனசு பாதிக்குமா? அவ்வளவு ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்படியே என்ன சொல்லலாம், எப்பா அந்த உலகத்துல விட்டா இவங்கள மாதிரி நல்லது நினைக்க முடியாம நினைச்சுக்கிட்டு தேவனை துக்கப்படுத்துறது. ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லதுக்கே ஒரு கிறிஸ்தவ கண்ட்ரியில ஒரு அனுமதி இல்லாம இருந்துச்சு. எவ்வளோ நாள் இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ ட்ரம்ப் வந்தாரா, இப்போ எல்லா இடம் பார்த்து ஜெகஜோ எல்லாம் சந்தோஷமா சொல்லலாம், கிரீட்டிங்ஸ் அனுப்பலாம், பேசலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு உலகத்துல பலதரப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் நம்மலாம் we are peculiar people. நம்மெல்லாம் இந்த ஜனங்கள் இருந்து நம்ம பிரித்தெடுத்து வச்சிருக்காரு. எதுக்குன்னா அவருக்காக வாழணும். நம்மளை குறிச்ச திட்டம் வச்சிருக்காரு. நீ இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்ட. இப்போ வந்து உன் முகத்தை பார்த்தா ஏ அப்பா அவ்வளோ வியாகுலமும் கூட இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிறத பார்த்தா உலகத்துல அத்தனை பிரச்சனை நீ தான் சுமக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோ, எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் நான் உனக்கு துணை நின்று அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி நீ ஏன் கூட மட்டும் ஒன்றா இணைஞ்சிட்டா நீ இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். உன்னை பிரகாசிக்கும் கல்லாய் நான் மாற்றுவேன். அதுதான் தேவனுடைய திட்டம். நீ நினைச்சிட்டு இருக்கியா என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கவலைப்படாத. இந்த உலகத்துல உன் வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கையா இருக்கலாம், கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், உன்னை ஏமாத்திருக்கலாம், உனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், பல 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 போராட்டங்களை நீ சிக்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனா உன்னை பார்த்து தான் நீ புலம்பிட்டு நீ வந்திருக்க. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப படுற பாடம் வச்சு கவலைப்படாத, நீ என்னோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டா போதும். ஒரு நாள் வரப்போகுது, கர்த்தர் உன்னை பிரகாசிக்கும் கல்லாய் விலையேறப்பட்ட ஒரு பட்டணமாய் ஒரு புதிய எருசலேமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அதனால இன்னைக்கு பல காரியங்களை குற்றம் செஞ்சு நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை சில காரியங்களை நான் நல்லாதான் மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏன் தான் இப்படி இருக்கேனோ தெரியல அப்படிம்பாங்க. ஒரு காலத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்று தேவனுக்காக அப்படி வைராக்கியமா வாழ்ந்தேன், எப்படிதான் இந்த பாவத்துல சிக்கிட்டேனோ எனக்கு தெரியலையே. தெரியாம அது என்ன போடுவாங்க, என்ன ஒரு மாத்திரை மாதிரி போடுவாங்க. என்னது போடுவாங்க? சின்ன சின்ன பாக்கெட்ல வச்சு போடுவாங்கல்ல. இந்த பசங்க இந்த அதான் நமக்கு வந்து இங்கே விபிஎஸ் நடந்தாலுமே சில எல்லா இடத்துலேருந்து பிள்ளைங்க வருவாங்கல்ல, பாத்ரூம்ல அது என்ன செய்யும், அது கிழிச்சு போட்டிருக்கும், அப்படி கிடக்கும். சின்ன வயசுலேயே அடிக்ஷன். ரொம்ப கவனமா இருங்க. எதுக்காக சொல்ல வந்தேன் அது நான் அதே மறந்து போயிட்டேன். எப்படி பாவத்து நான் அப்படி வெரி குட் தேங்க்யூ. எப்படிதான் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும், எப்படிதான் அந்த பரான் பார்க்க என்ன சொல்லுவாங்க அது இது வர்றதுக்கு எவ்வளோ பரான் எப்படிதான் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு தெரியலையே, என்னால் விடுபடணும்னு நினைச்சேன், விடுபட முடியலாம். சில கலங்குவாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஆண்டவர் சமூகத்தை போய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, தெரிஞ்சோ தெரியாமல மாட்டிக்கிட்டேன், எனக்கு வழி இதுலேருந்து வர தெரியல, எனக்கு உதவி செய்யணும், சரணாகதி அந்த சரணாலயத்தில் போய் சரணடைஞ்சிருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கு. தூக்கி விட்டுருவாருங்க. ஒரு நிமிஷம் மனுஷன் அப்படியே தரையில் தள்ளணும்னு நினைப்பான், பிசாசு அழுத்தணும்னு நினைப்பான், ஒரு கரம் உயரத்திலிருந்து கை தூக்கி எடுத்து நிறுத்தி விடுவான். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன். இந்த நாட்களில் சொல்லுங்க, ஆண்டவரே என் என்னுடைய சர்வாங்க தகன பலியே, என்னுடைய போஜன பலியே, என்னுடைய சமாதான பலியே, என் பாவ நிவாரண பலியே, என் குற்ற நிவாரண பலியே உமக்காக. அப்படின்னா எதை புசிக்கணுமோ அதை புசிக்கணும். ஆண் மக்கள் யாவரும் புசிக்க வேண்டும். அப்புறம் பாவ நிவாரண பலி எப்படியோ அப்படியே குற்ற நிவாரணம். அப்படின்னா இது எங்க புசிக்கணும்? பரிசுத்த ஸ்தலத்தில். கவனமா இருங்க. எங்க போனாலும் ஆண்டவரே நான் இருக்கிற இடம் உங்களுடைய பிரசன்னத்துல தான் இருக்கிறேன். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:19 வாசிங்க. அதோட முடிச்சிடுறேன். 8க்கு மேல ஆயிப்போச்சு. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது, மறந்துடாதீங்க.
இந்த பொல்லாங்கான உலகத்துக்குள்ள ஆண்டவர் பிரசன்னம் நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம். அப்படியே எழுப்பி நிற்போமா?